ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன மருமகள் சீரியல்ல எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, சேதுகிட்ட பார்த்தீங்கன்னா, "மாமா நீங்க இந்த மாரியெல்லாம் கிஃப்ட் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல மாமா. ரொம்ப தேங்க்ஸ் மாமா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சேது பார்த்தீங்கன்னா, "என்ன இவ நம்ம வாங்கி குடுக்காத கிஃப்ட்ட இவ நம்ம தான் வாங்கி குடுத்தா" அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஓவரா புகழ்றாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சேது பார்த்தீங்கன்னா, "சரி ஐஸ்வர்யா போதும். சரி நீ தூங்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப விடாம பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, சேதுகிட்ட பேசிட்டே இருக்காங்க. அப்ப ஐஸ்வர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபோன் வந்துட்டே இருக்கு. ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, ஃபோன கட் பண்ணி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, சேதுகிட்டயே பேசின்னு இருக்காங்க. அதுக்கு சேது பார்த்தீங்கன்னா, "ஐஸ்வர்யா ஏதாச்சும் முக்கியமான காலா இருக்க போது நீ எடுத்து பேசு" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல மாமா அதெல்லாம் ஒண்ணும் முக்கியமான காலெல்லாம் இல்லன்றாங்க." "சரி வந்துட்டே இருக்குல்ல எடுத்து தான் பேசு" அப்படின்னு சொல்றாங்க. ஐஸ்வர்யாவும் பார்த்தீங்கன்னா, "சரிங்க மாமா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபோன எடுத்துக்கின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கும் தெரியாம பார்த்தீங்கன்னா வந்து மறைஞ்சுகின்னு ஃபோன் பேசுறாங்க. இத பார்த்தீங்கன்னா மலர் பார்த்துர்றாங்க. "என்ன ஐஸ்வர்யா யாருக்கும் தெரியாம இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஃபோன் பேசுறாளே! யார்கிட்ட பேசுவா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மலர் யோசிச்சுக்கின்னு பார்க்குறாங்க. அப்ப ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, அ அவங்க யார் ஃபோன் பண்ணாங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா பேசுறாங்க. "எதுக்கு நீங்க எனக்கு கால் பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நீ எனக்கு ஒரு அமௌண்ட் குடுக்கலன்னா, நான் என்கிட்ட நெறைய ஃபோட்டோஸ் இருக்கு. அத நான் யார் யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவேன்" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன ஃபோட்டோஸா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, "உன்னோட ஃபோனுக்கு நான் 2 ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஐஸ்வர்யாவும் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, ஷாக் ஆகுறாங்க. "ஏய் எதுக்கு நீ எனக்கு ஃபோன் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நான் கேட்ட அமௌண்ட்ட நீ குடுத்துட்டேன்னா, நான் உனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன். இந்த ஃபோட்டோவும் நான் யாருக்கும் அனுப்ப மாட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி ஓகே. நான் உனக்கு அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு, நானே உனக்கு மெசேஜ் பண்றேன். நீ அப்ப கால் பண்ணிட்டு வா. நான் எங்க வரணும்னு சொல்றேன். ஆனா அதுவரைக்கும் நீ எனக்கு கால் பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா சொல்லிர்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா சரி ரூமுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கு முன்னே மலர் பார்த்தீங்கன்னா, "இவ யார்கிட்ட பேசியிருப்பா? என்ன ஃபோட்டோ அனுப்பிச்சிருப்பாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சேதுவோட ரூமுக்குள்ள போறாங்க. "மாமா அழகர் என்ன பண்ணிட்டு இருக்கான்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஓ! வா மலரு உள்ள வா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "ஒரு 5 நிமிஷம் அழகர பார்த்துக்கோ நான் வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சேது கிளம்பிடுறாங்க. மலரும் பார்த்தீங்கன்னா, "சரிங்க மாமா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அழகர பார்த்துன்னு இருக்காங்க. ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, அங்க ஃபோன வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் ரூம்குள்ள போயிருக்காங்க. அப்ப மலர் பார்த்தீங்கன்னா, "இவ யார்கிட்ட பேசியிருப்பா? அப்படி என்னதான் ஃபோட்டோவா இருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோன எடுத்து பார்க்குறாங்க. ஃபோன எடுத்து பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, மலர் ஷாக் ஆயிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோவ அவங்களோட ஃபோனுக்கு அனுப்பிச்சு வச்சுக்கின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் டெலீட் பண்ணிட்டு, ஒண்ணும் தெரியாத மாரி வச்சுர்றாங்க. ஐஸ்வர்யாவும் வந்துடுறாங்க ரூம்க்கு ரெஸ்ட் ரூம்லேருந்து. அப்ப மலர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டென்ஷனா உட்கார்ந்து இருக்காங்க. ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, மலர பார்த்துட்டு, "என்ன மலர் அக்கா ரொம்ப டென்ஷனா இருக்கு போல, என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஐஸ்வர்யா" அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. உடனே சேது வந்துடுறாங்க. "சரிங்க மாமா, நீங்க அழகர பார்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு மலர் கிளம்புறாங்க. அதுக்கு சேது பார்த்தீங்கன்னா, "ரொம்ப நன்றி மலரு, நீ சேதுவ பார்த்துக்கிறதுக்கு" அப்படின்றாங்க. "சரிங்க மாமா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வராங்க. அப்ப மலர் பார்த்தீங்கன்னா, "இத எப்படியாச்சும் நம்ம மாமா கிட்ட சொல்லிரணும்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "மாமா உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும், ஒரு விஷயம் சொல்லணும்" அப்படின்றாங்க. அப்ப ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, "என்ன ஒரு விஷயம் பேசணும்னு சொல்றா, ஏதாச்சும் நம்ம பேசுனது காதுல எதுவும் வாங்கியிருப்பாளா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க. அப்ப மலர் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஐஸ்வர்யா ஃபோன் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபோனுக்கு அந்த ஃபோட்டோவ பார்த்தீங்கன்னா காட்டிர்றாங்க. ஐஸ்வர்யாவும் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகி நிக்கிறாங்க. சேதுவும் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுறாங்க. "என்ன மலர் இது உண்மையாவா?" அப்படின்றாங்க. "ஆமா மாமா, இது அவங்களோட ஃபோன்ல தான் இருந்தது. வேணுனா நீங்க செக் பண்ணி பாருங்க" அப்படின்னு சொல்றாங்க. சேதுவும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துர்றாங்க. அப்போ உடனே ஐஸ்வர்யாவ பார்த்தீங்கன்னா, சேது பார்த்தீங்கன்னா தர தரன்னு இழுத்துன்னு வராங்க. ஆளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, "சின்னம்மா, அப்பா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கத்துறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, ராஜாங்கம், மோகனா, சித்ரா, ஐஸ்வர்யா, ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்துடுறாங்க. அப்போ ராஜாங்கம் பார்த்தீங்கன்னா, "ஏன் சேது என்னப்பா என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஈஸ்வரியும் கேட்குறாங்க, "என்னப்பா சேது, எதுக்கு ஐஸ்வர்யாவ இப்படி இழுத்துட்டு வர? என்ன தப்பு பண்ணா? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, சேது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோவ எடுத்து காட்டுறாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஷாக் ஆயி நிக்கிறாங்க. அதுக்கு மலர் பார்த்தீங்கன்னா, அப்ப சொல்றாங்க, இவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு. இத மறைச்சு தான் சேது மாமாவ இவ கல்யாணம் பண்ணியிருக்கா. சேது மாமாவ ஆசைப்பட்டு இவ கல்யாணம் பண்ணிக்கல. சேது மாமாவோட பணத்துக்காக தான் இவ கல்யாணம் பண்ணியிருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, "ஏய் மலரு, நீ இந்த வீட்டு வேலைக்காரி. எதோட நடந்துக்கணுமோ அந்த லிமிட்டோட நீ நடந்துக்கோ. தேவையில்லாத எங்க வீட்டு விஷயத்துலலாம் நீ தலையிடாத" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க. அதுக்கு மலர் பார்த்தீங்கன்னா, "என்னம்மா என்ன நீங்க பேசாதீங்கன்னு சொல்றீங்க? நானும் இந்த வீட்டு பொண்ணு தான். நான் பேசலான்னு சொல்லிட்டு எனக்கு அந்த உரிமைய ராஜாங்கம் மாமா குடுத்துருக்காங்க. நான் பேசுவேன். நீங்க என்ன பேச வேணாம்னாலாம் நீங்க சொல்லாதீங்க" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சேது பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யாவவே கேட்குறாங்க. "என்ன நடந்துச்சு? சொல்லு ஐஸ்வர்யா" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஐஸ்வர்யாவே பார்த்தீங்கன்னா, நடந்த உண்மைய சொல்றாங்க. "காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது நான் ஒரு பையன லவ் பண்ணேன். நாங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கணும். எங்க வீட்டுக்கு தெரியாது" அப்படின்னு சொல்றாங்க. "கொஞ்சம் மனக்கசப்பால நாங்க பிரிஞ்சுட்டோம். ஆனா சின்ன வயசுலேருந்து உங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா. அதனால தான் நான் உங்கள கல்யாணம்
கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கினேன். என்ன மன்னிச்சுடுங்க மாமா. நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க. எங்க ராஜா அவங்க பார்த்தீங்கன்னா, "என்னம்மா பண்ற நீ? உன்னோட வாழ்க்கையில இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. நீ உங்க வீட்டுக்கு தெரியாதுன்னு சொல்ற. இந்த மாரி ரிஜிஸ்டர் மேரேஜும் பண்ணியிருக்க. நீ இதுக்கு மேல எங்க பையனுக்கு செட் ஆகாது. நீ எங்க பையனோட வாழ்க்கையிலேருந்து நீ வெளியாயிடு" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜாங்கமும் சொல்றாங்க. அதுக்கு ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, "மாமா என்ன மாமா சின்ன புள்ள ஏதோ தப்பு பண்ணிடுச்சு. அத போயிட்டு நீ சேதுவோட வாழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. எதா இருந்தாலும் பார்த்து சரி பண்ணிக்கலாம் விடு மாமா" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ராஜாங்கம் பார்த்தீங்கன்னா, "நீ சொல்றதெல்லாம் இதுவரைக்கும் கேட்டது போதும்மா. இதுக்கு மேல என்னோட பையனோட வாழ்க்கையில நான் இந்த மாரி நடக்க விட மாட்டேன். என்னோட பையன் பார்த்தீங்கன்னா, அ மண்டபத்தில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணம் இப்ப வேண்டாப்பா. ஒரு 6 மாசம் தள்ளி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சொன்னான். நான் சொன்னேன்னு சொல்லிட்டு தான் அவன் ஐஸ்வர்யா கழுத்தில தாலி கட்டினான். என்னோட பையன் வாழ்க்கைய நானே இப்படி கெடுத்துட்டேன். இதுக்கு மேல நான் என்னோட பையன் வாழ்க்கையில நான் எந்த முடிவும் எடுக்க போறதில்ல. எந்த முடிவா இருந்தாலும் எங்க பையனே எடுத்துப்பான்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜாங்கம் சொல்றாங்க. அதுக்கு சேது பார்த்தீங்கன்னா, "ரொம்ப நன்றிப்பா. நான் என்னோட இத பார்த்தீங்கன்னா, நானே எடுத்துக்கணும்னு சொல்லி சொன்னதுனால, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்ப்பா. எனக்கு இந்த ஐஸ்வர்யா வேண்டவே வேணாம்ப்பா. என்னோட வாழ்க்கையில நிம்மதின்ற ஒண்ணே இல்லப்பா. நான் எப்படியும் கஷ்டப்பட்டுன்னு தான் இருக்கவும் போல. அதனால எனக்கு இந்த ஐஸ்வர்யாவும் வேண்டாம்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாங்க. "எனக்கு இனி இதுக்கு மேல என்னோட வாழ்க்கையில எந்த பொண்ணுக்கும் இடம் இல்ல. நான் என்னோட புள்ளைங்கள வச்சுக்கினே நான் வாழ்ந்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சேது சொல்றாங்க. அதுக்கு ராஜாவும் பார்த்தீங்கன்னா, "சரிப்பா உன்னோட முடிவு தான் சரி. நீ தான் உன்னோட குழந்தைங்கள வச்சுன்னு வாழ்ந்துக்கிறேன்னு சொல்றல்ல. அதுவே போதும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மோகனாவும் பார்த்தீங்கன்னா, "என்ன ஐஸ்வர்யா நீ? இனி இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு நாங்க கொஞ்சம் கூட நெனச்சு பார்க்கல. நீ இப்படி ஒரு பொண்ணா இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மோகனாவும் திட்டுறாங்க. அப்ப மலர் பார்த்தீங்கன்னா, மாமா நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த விஷயத்த நான் சொல்லக்கூடாதுன்னு நெனச்சேன். நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "நீங்க பார்த்தீங்கன்னா மண்டபத்தில ஐஸ்வர்யா கழுத்துல நீங்க தாலியே கட்டல. நீங்க கழுத்து வரைக்கும் தான் எடுத்துட்டு போனீங்க. அந்த 3 முடிச்சு போட்டது பார்த்தீங்கன்னா, சித்ரா தான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப ஈஸ்வரிக்கும் சித்ராவும் பார்த்தீங்கன்னா, "இந்த விஷயம் நம்ம 2 பேருக்கு தானே தெரியும். எப்படி மலருக்கு தெரிய வந்துச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யோசிக்கிறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, "நீங்க வேணுனா சித்ராவ கேட்டு பாருங்க" அப்படின்னு சொல்றாங்க. சித்ராவையும் ராஜாங்கம் கூப்பிட்டு கேட்குறாங்க. "என்ன சித்ரா விஷயத்த சொல்லு" அப்படின்றாங்க. "இல்லப்பா இல்ல பெரியப்பா மலர் பொய் சொல்றா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சித்ரா "இதுவரைக்கும் நீ விளையாடின போதும். உண்மைய மட்டும் பேசு" அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்றாங்க. "ஆமாப்பா அங்க நடந்த பிரச்சனைல பார்த்தீங்கன்னா, சேது எங்க ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்டாம போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் தான் பெரியப்பா அந்த 3 முடிச்ச போட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "நீ இந்த மாரியெல்லாம் நடந்துப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நெனச்சு கூட பார்க்கல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு மலர் பார்த்தீங்கன்னா, "இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கிறீங்களா? நீங்களும் சித்ராவும் பேசிட்டு இருந்தத நான் காதுல வாங்குனேன். சரி எதுக்கு வீட்ல ஏற்கனவே நெறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் யாருக்கும் சொல்லல. கருப்பு அண்ணாக்கு மட்டும் தான் சொன்னேன். அவருக்கும் எனக்கு மட்டும் தான் இந்த விஷயம் தெரியும்" அப்படின்றாங்க. கருப்புவும் பார்த்தீங்கன்னா, "ஆமா மாப்பிள இவங்க இந்த மாரி வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே தமிழ்ச்செல்வி உன்னோட வாழ்க்கைய விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான், இந்த வாழ்க்கையும் உன்ன விட்டு போக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க 2 பேரும் பேசிக்கின்னு இந்த விஷயத்த நாங்க சொல்லல மாப்பிள" அப்படின்னு சொல்றாங்க. சேது பார்த்தீங்கன்னா, கோவமா பார்த்தீங்கன்னா, அழுகுற தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா, ரூமுக்கு போயிடுறாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இங்க மலரும், கருப்பும் பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்விக்கு கால் பண்றாங்க. நடந்த விஷயத்த சொல்றாங்க. அப்ப தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, "என்ன இந்த மாரியெல்லாம் நடந்திருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, ஷாக் ஆகுறாங்க. சரி அவரோட வாழ்க்கையில அவரு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கினாங்க. அவர பத்தி நீங்க இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. "அவரு எத வேணா பண்ணின்னு போறாங்க. இப்ப கூட அவர்கிட்ட நான் பேசணுன்றதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னோட ஒரு குழந்தை அங்க இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா, நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இல்லன்னா அவர் எந்த வழியானா போயின்னு போறாங்க. எனக்கு அது தேவையில்லாத விஷயம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி டென்ஷன் ஆகுறாங்க. அங்க வசந்தி பார்த்தீங்கன்னா, "ஏ தமிழ் என்னடி ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தமிழ்ச்செல்வியும் பார்த்தீங்கன்னா, வசந்தி கிட்ட நடந்த விஷயத்தையும் சொல்றாங்க. அப்ப அப்பத்தா பார்த்தீங்கன்னா, "ஓ! அப்ப என் பேரன் ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்டலையா?" அப்படின்னு நெனச்சு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படின்னா என்னோட பேரனும் பேத்தியும் என்னைக்கு இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கையில எப்படி இருந்தாலும் ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இப்ப இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்பத்தாவும் யோசிக்கிறாங்க. அப்ப தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்றாங்க அப்பத்தா, "ஒரு வழியா உன்னோட வாழ்க்கையிலேருந்து ஒரு பிரச்சனைக்கான முடிவு இப்ப தீர்வு காணப்போது. நீ எந்த ஒரு தப்பும் பண்ணலன்னு" சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சேதுவுக்கு உண்மை தெரிய வந்தா, "சேது உன்னை ஏத்துப்பான் தமிழு" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்பத்தா சொல்றாங்க, "நான் ஏற்கனவே உங்க மேல நெறைய கோவமா இருக்கேன். என்னோட குழந்தைய தூக்கிட்டு போய் குடுத்த கோவத்திலேயே நான் இருக்கேன். இப்ப நீங்க இது வேற சொல்லிட்டு இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி அப்பத்தாவ கேட்குறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.